தட்டி தூக்கிட்டோம்ல. ஓடிய வேர்ல்டு கப்ல விட்டத சாம்பியன்ஸ் ட்ரோஃபில பிடிச்சிட்டோம்ல. இப்படி வந்து சொல்ற மாரி தான் இன்னைக்கு ஃபைனல்ல நம்ம நியூசிலாந்த வீழ்த்தி மாஸ் காட்டியிருக்கோங்க. இன்னைக்கு இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் நடந்த மேட்ச்ல நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 251 ரன் தாங்க எடுத்தாங்க. இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோனே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டார்டிங்ல இருந்து நல்லா பேட்டிங் பண்ணோம். கண்டிப்பா இந்த மேட்சை வின் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சோம். அதுக்கு தகுந்தாப்புல ரோஹித் சர்மாவும் சுப்மன் கில்லும் நல்லா தாங்க வந்து ஆரம்பிச்சாங்க. ஆனா பிலிப்ஸ் எப்போ வந்து கில்லோட கேட்சை பிடிச்சாரோ அதுக்கப்புறம் நமக்கு யமகண்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஏன்னா அடுத்து கொஞ்ச நேரத்திலே மைக்கேல் பிரேசலோட பால்ல கோலி அவுட் ஆயிட்டாரு. ரோஹித் சர்மா நின்று விளையாடுவார்னு பார்த்தா அவரும் முன்னாடி வந்து ஆட போய் ஸ்டெம்பிட் ஆயிட்டாரு. 122 ரன்னுக்கு 3 விக்கெட் இழந்தோம். சரி விக்கெட் போனா என்னப்பா, ஸ்கோர் கம்மியாக தானே இருக்கு, ஈஸியாக அடிச்சிடலான்னு பார்த்தா அடிக்கவே முடியலங்க. ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் ஒரு பக்கம் ஸ்ரேயஸ் ஐயரும் அக்சர் பட்டேலும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை தான் வந்து போட்டாங்க. இந்த பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆக நினைக்கும் போது அப்போதாங்க பிலிப்ஸோட ஓவரில் ஸ்ரேயஸ் ஐயரோட அழகான கேட்சை ஜாமிசன் வந்து மிஸ் பண்ணிட்டாருங்க. சரிப்பா, பெரிய கண்டத்துலேருந்து இன்னைக்கு ஸ்ரேயஸ் ஐயர் தப்பிச்சிருக்காரு, மனுஷன் நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுத்து ஹாஃப் செஞ்சுரி அடிப்பாருன்னு பார்த்தா மற்றவங்க கேட்ச் பிடிக்கலன்னா என்னப்பா நான் கேட்ச் பிடிப்பேன் அப்படின்னு ரச்சின் ரவீந்திரா ஸ்ரேயஸ் ஐயரோட கேட்சை வந்து பிடிச்சிட்டாருங்க. அதுக்கப்புறம் அக்சர் பட்டேல் நின்று விளையாடுவார்னு பார்த்தா அவரும் ஒரு தப்பான ஷாட் ஆட போய் மைக்கேல் பிரேசலோட பால்ல அவுட் ஆயிட்டாருங்க. அதுக்கப்புறம் என்னதான் மேட்ச் கொஞ்சம் ப்ரெஷராக போனாலும் ஹர்திக் பாண்டியா வந்து நான் உங்களோட ப்ரெஷரை இறக்குறேன் அப்படின்னு ஹர்திக் பாண்டியா ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாருங்க. ஹர்திக் பாண்டியாவும் கேஎல் ராகுலும் நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்தனால இந்த மேட்சை நம்ம ரொம்ப அழகாக ஈஸியாக வின் பண்ணிட்டோம். ஆனால் உண்மையிலே நம்ம இந்த மேட்சை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து வின் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதுக்கு காரணம் ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம இந்தியா கேல்குலேட் பண்ணி விளையாண்டது தாங்க. ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்தே ரன் ரேட்டை நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தோம். 6 ரன்னுக்கு மேலே தாண்டவே விடலை. எப்போல்லாம் 6 ரன்னுக்கு மேலே கொஞ்சம் வந்துச்சோ அப்போல்லாம் 6 அடிச்சு 4 அடிச்சு கொஞ்சம் வந்து ரன் ரேட்டை கண்ட்ரோல்லே வந்து வச்சுருந்தோம். இதனால தான் என்ன தான் ஒரு பக்கம் ப்ரெஷர் ஆனாலும் ஈஸியாக இந்த மேட்சை வந்து வின் பண்ண முடிஞ்சுச்சு. உண்மையிலே சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் நம்ம இந்தியா மாஸ் காட்டிட்டாங்க. ஏன்னா இதே ஓடிய வேர்ல்டு கப் ஃபைனலில் நம்ம இந்தியா தோத்ததுக்கப்புறம் எப்படா நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் தோத்துச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப மனவேதனையில் வந்து இருந்தோம். ஆனால் அந்த காயத்துக்கு மருந்து போடுற மாதிரி சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை தட்டி தூக்கியிருக்காங்க பார்த்தீங்களா. உண்மையிலே இந்தியா மாஸ் டீம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்தியா வின் பண்ண இந்த வெற்றியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.